ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹோப் இங்கிலீஷ் இன்ஸ்டியூட். இன்னைக்கு வீடியோவில் நாம ஹூ எவர் அப்படின்ற வேர்டை வச்சு எப்படி சென்டென்ஸ் உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த டவுட்டை நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாத்திமா ஷஃப்னா கேட்டிருந்தாங்க. இதை பற்றி இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இன்னைக்கு லெசன் பார்க்கலாம். ஹூ எவர் அப்படின்னா யாராக இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸ் பாருங்க, யார் கடினமாக உழைத்தாலும் வெற்றி பெறாமல் இருக்க முடியாது. அதாவது யார் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவங்க வெற்றி பெறாமல் இருக்க முடியாது, அவங்க கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? ஹூ எவர் ஒர்க்ஸ் ஹார்ட் cannot fail to succeed. Whoever works hard cannot fail to succeed. Next one. பொறுப்புல இருக்கிறவங்க கிட்ட நான் பேசணும். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? I need to talk to the person whoever is in charge. அதாவது இங்க பொறுப்புல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட நான் பேசணும் அப்படின்னு அர்த்தம். இதுல whoever சென்டென்ஸ்க்கு நடுவில் வருது பாருங்க. I need to talk to the person whoever is in charge. Next one. என் பார்ட்டிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். அதாவது நீங்க ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றீங்க, இதுக்கு யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்றீங்க. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? Whoever wants to come to my party may come. Whoever wants to come to my party may come இப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். இந்த கேள்விக்கு பதில் சொல்பவர்களுக்கு இந்த பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றவங்களுக்கு இந்த பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? Whoever answers this question will get this gift. Whoever answers this question will get this gift இப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். புதிரை தீர்ப்பவருக்கு பரிசுகள் வழங்கப்படும். புதிர்னா பசில்ஸ். இந்த பசிலை யார் சால்வ் பண்றாங்களோ அவங்களுக்கு பிரைஸ் உண்டு அப்படின்னு சொல்றதுதான் இதோட அர்த்தம். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? Prizes will be given to whoever solves the riddle. Prizes will be given to whoever solves the riddle இப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். நீ யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு மெசேஜ் அனுப்புறதை நிறுத்து. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? Whoever you are, please stop messaging me. Whoever you are, please stop messaging me. Next one. யார் முதல்ல எழுந்தாலும் மற்றவங்கள எழுப்புங்க. இதெல்லாம் நம்ம யூஸ்வலா பேச டைலாக் தான் இல்லையா? காலையில எங்கேயாவது ஃபேமிலியோட வெளியே போகணும்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, யார் ஃபர்ஸ்ட் எழுந்திக்கிறோமோ அவங்க மற்றவங்கள எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? Whoever wakes up first, wake up others. Whoever wakes up first, wake up others இப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். யார் வந்தாலும் அவங்கள அன்புடன் வரவேற்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள நான் அன்புடன் வரவேற்பேன் அப்படின்னு அர்த்தம். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? Whoever comes, I will welcome them warmly. Whoever comes, I will welcome them warmly இப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். யாருக்கு வேணுமோ எடுத்துக்கலாம். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? Whoever wants it may take it. Whoever wants it may take it. Next one. யார் கேட்டாலும் நான் உதவி செய்வேன். நம்ம யூஸ்வலா பேசப்ப சொல்லுவோம் இல்லையா, யார் கேட்டாலும் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? I help whoever ask me to. I help whoever ask me to இப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். யார் சொன்னாலும் அது தப்புதான். நம்ம யூஸ்வலா சொல்லுவோம் இல்லையா, தப்புனா அதை யார் சொன்னாலும் தப்புதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? Whoever may say so, it is wrong. Whoever may say so, it is wrong. தப்புனா அது யார் சொன்னாலும் தப்புதான் அப்படின்னு அர்த்தம். Whoever may say so, it is wrong. Next one. யார் வந்தாலும் கதவு திறக்காதீங்க. இதுவும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜாக்கிரதையா இருங்க, யார் வந்தாலும் கதவு திறக்காதீங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? யாருன்னு கேட்காம கதவு திறக்க கூடாது அப்படிலாம். இந்த சென்டென்ஸ்லாம் டெய்லி லைஃப்ல நீங்க பேசுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யார் வந்தாலும் கதவு திறக்காதீங்க. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்?
Whoever comes, don't open the door. Whoever comes, don't open the door. இப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு யாரை பிடிக்குதோ இன்வைட் பண்ணலாம். இது நம்ம யூஸ்வலாக பேச டைலாக் தான். இப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னு வச்சுக்கோங்க, யாரையெல்லாம் நம்ம இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா ஃபேமிலியில். அப்போ உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களெல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? யூ மே இன்வைட் ஹூ எவர் யூ லைக். யூ மே இன்வைட் ஹூ எவர் யூ லைக் இப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இது யாருக்கு சொந்தமோ அவங்க கிட்ட இருந்து இதை நான் வாங்குவேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? I will buy it from whoever owns it. I will buy it from whoever owns it இப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், யாருக்கு தேவையோ அதை கொடுங்க. இதுவும் வீட்டில் நம்ம யூஸ்வலாக பேசுறது தான். நம்ம அம்மா கிட்ட சொல்லுவோம் இல்லையா, உங்களோட பழைய ட்ரெஸ்ஸஸ் பழைய திங்ஸ்லாம் இருந்தால் இது எனக்கு வேண்டாம், இது யாருக்கு தேவையோ அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? Give it to whoever needs it. Give it to whoever needs it இப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், புத்தகத்தை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இதுவும் நம்ம பழைய புக்ஸ்லாம் நம்ம படித்த புக்ஸ்லாம் வீட்டில் இருக்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, புக்ஸ் எல்லாம் யாருக்காவது யூஸ் ஆகும், அதை ஸ்கிராப் ஷாப்பில் போட வேணாம், யாருக்காவது வேணும்னா கொடுக்கலாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா. இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? You may give the book to whoever wants it. You may give the book to whoever wants it இப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், கடைசியாக ஆஃபீஸ்லேருந்து போகிறவங்க லைட்டாக அணைக்கணும். ஆஃபீஸில் நம்ம ஓவர் டைம்லாம் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா. ஸோ லாஸ்ட்டாக யார் போகிறாங்களோ அவங்க லைட்டை ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இல்லைனா லைட் நைட் ஃபுல்லாக வேஸ்ட்டாக எரிஞ்சிட்டு இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? Whoever leaves the office last should turn off the light. Whoever leaves the office last should turn off the light இப்படி சொல்லணும். Whoever leaves the office last should turn off the light. Next one, இவ்வளவு அபத்தமான கதையை உங்களுக்கு யார் சொன்னது? இதை எப்படி இங்கிலீஷ் கேட்கணும்? Whoever told you such a ridiculous story. Whoever told you such a ridiculous story இப்படி கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், யார் ஃபோன் செஞ்சாலும் நான் வெளியே இருக்கேன்னு சொல்லுங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? Whoever telephones, tell them I am out இப்படி சொல்லணும். Whoever telephones, tell them I am out. இதுவும் நம்ம யூஸ்வலாக பேச டைலாக் தான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, எங்கேயாவது முக்கியமாக வெளியில் போகணும் அப்படின்னா நான் செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடுவேன். சப்போஸ் வீட்டுக்கு யாராவது ஃபோன் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் நான் வெளியே இருக்கேன் அப்படி சொல்லுங்க இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? Whoever telephones, tell them I am out இப்படி சொல்லணும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நாம whoever அப்படின்ற வேர்டை வச்சு எப்படி நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். whoever அப்படின்ற வேர்டை நம்ம சென்டென்ஸோட ஆரம்பத்திலையும் யூஸ் பண்ணலாம் அண்ட் மிடில்லையும் யூஸ் பண்ணலாம். இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம தமிழ்ல பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, யாரா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், யாரா இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இந்த சென்டென்சஸை டெய்லி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.